अस्सलामुअलैकुम हाय गाइस वेलकम टू மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு ஒரு 2 டேஸ் vlog பார்க்கலாம் வாங்க புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த இயரிங்ஸ்லாம் நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர்க்காக ஆர்டர் போட்டு வாங்குனது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு கொஞ்சம் இல்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அதனால குரல் வந்து சரியில்லாம இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ப்ளீஸ் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா கோஸ் பொரியல் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இறால் போட்டு ஒரு கூட்டு மீன் குழம்பு அவ்வளவுதான் என்ன மீன் பாத்தீங்கன்னா வாளை மீன் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து கும்பலா மீன் வாங்கியிருக்கோம் அவ்வளவுதான் நான் எப்பவுமே மீன் குழம்பு வைக்கிறதானா ஃபர்ஸ்ட் காய்கறியை வந்து கட் பண்ணி பொரிச்சு எல்லாம் எடுத்துருவேன் அதுக்கு அப்புறம் தான் மீன் குழம்பு வைப்பேன் மீனை கழுவிக்கிட்டு இருக்கும்போது மீன் குழம்பு தாளிச்சு போட்டுட்டு கழுவுவேன் கரெக்ட்டா இருக்கும் குழம்பு வச்சிருவேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முட்டைக்கோஸ் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸ் மேல ரெண்டு தோல் இருக்கும்ல அதை நான் அப்படி தான் எடுத்து போட்டேன் அந்த ரெண்டு தோலையும் வந்து நம்ம வீட்ல ஆடு இருக்குது அந்த ஆட்டுக்குட்டிக்கு போடுவோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து கோஸை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்படியுமே இப்படி தான் கட் பண்ணுவேன் நீளமாக்கில் கட் பண்ணிடுவேன் அப்புறம் மேலே சைடில் கட் பண்ணுவேன் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா போடாமல் பச்சை மிளகா போட்டு பொரிக்கிறதுக்கு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணனே அப்படின்னா எப்படின்னா தடிப்பமாக இருக்கும் குட்டியாக இருக்கும் இதே நம்ம காஞ்ச மிளகா போட்டு பொரிக்கிறதா இருந்தால் நீளமாக கட் பண்ணி போடுவேன் நீளமான இப்போ கட் பண்ணுறேன்ல அப்படியே போடுவேன் அப்படியே போட்டு பொரிச்சாதான் நம்ம அந்த காஞ்ச மிளகா போட்டு பொரிக்க போகும்போது ரொம்ப சாஃப்டாயிரும் பச்சை மிளகா போட்டு நம்ம பொரிக்கும் போது இந்த காய் என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலரில் தான் இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது எனக்கு வந்து அது அதே கலரில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப பொசுபாகவும் நான் பொரிக்க மாட்டேன் கொஞ்சம் ரஃப்பாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறது தான் எனக்கு காய்கறியை பொறுத்த அளவுக்கு பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் பொரிப்பேன் எப்படின்னா பொசுப்பும் இல்லாமல் ரொம்ப பச்சையாகவும் இல்லாமல் நார்மலாக பொரிப்போம்ல அந்த மாதிரி தான் நான் பொரிப்பேன் எனக்கு வந்து காய்கறியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதே பிடிக்காது அதே மாதிரி வெண்டைக்காய் பொரிச்சாலும் சரி ரொம்ப பொசு தன்மை வந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது சுட சுட சாப்பிட்டேன்னு ஆனால் வந்து கொஞ்சம் நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் பொரிப்பேன் ஆனால் இன்றைக்கி என்னுடைய நேரம் என்னன்னு தெரியல கோஸ் வெட்டும் போது கையும் சேர்த்து கட் பண்ணிட்டேன் ரொம்ப ஸ்பீடாக வெட்டி முடிச்சிடனே வேலை நேரத்தில் முடிச்சுட்டு வெளில போகலாம்னு இருந்தனால கட் பண்ணேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்காம கையும் அதிலே சேர்த்து கொடுத்துட்டேன் அது கைக்கு ஒரு மார்க் போட்டு விட்டுருச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு சில தோல் வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கும்ல அதை வந்து நான் வந்து அப்படியே எடுத்து அப்படியே சுருட்டி ஸ்ப்ரிங் மாதிரி வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுருவேன் பொடிசாக விழுந்துடும் அழகா தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து சரசரன்னு கட் பண்ணும்போது கையில் வெட்டிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நானும் வந்து போய் கழுவ திருப்பி பிளட்டு வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அதோட போக்குன்னு என்ன செஞ்சேன் மஞ்சள் பொடியை எடுத்து வச்சேன் நான் 2-3 தடவை போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் அப்பவும் கசிய ஆரம்பிச்சிருச்சு அதோட மஞ்சள் பொடியை எடுத்து அந்த இடத்துல வச்சு போட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தா அந்த பிளேட்லாம் பட்டு பிளேட் மஞ்சளாகிடுச்சு சரி காய் கலர் சேஞ்ச் ஆகிருமே மஞ்சள் தூள் பட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் பிளேட்டை எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதோட அதுக்கப்புறம் மறுபடியும் சரசரன்னு வெட்ட ஆரம்பித்தேன் நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானே பார்த்தாகன்னு அதனால ஆனால் ஏதோ ஓரளவுக்கு இந்தளவுக்கு வெட்டினால ஆனாலும் இன்னும் 3 நாள் ஆகிடுச்சு இது வரைக்கும் அந்த வலி போகலை கடுக்குது ஆனாலும் இதை விட ஆழமாக இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே பார்த்துருக்க முடியாது இந்த வேதனையோடையும் எல்லா வேலையும் நம்ம தானே பார்த்தாகணும் நம்ம வீட்டு வேலைகளில் பெரிய காயம்லாம் எத்தனையோ பட்டிருக்கு ஆனாலும் அந்த விரலில் படும்போது அந்த விரலில் தானே நம்ம எதாக இருந்தாலும் கட் பண்ணி ஆகணும் இப்போ நான் அந்த பிடிச்சிக்கிட்டு பச்சை மிளகாய் வெட்டும்போது வெங்காயம் வெட்டும்போதெல்லாம் அந்த கையில் போய் படப்படத்துன்னு செஞ்சிச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை விட பெரிய காயம்லாம் நம்மளுக்கு பட்டிருக்கு அந்த பெரிய காயம் படுற நேரத்தில் அது பெருசாக தெரியும் இது சின்ன காயம் தான் இந்த நேரத்தில் இதுவும் பெருசாக தான் தெரியுது ஏன்னா வலிக்கும்ல நம்ம விரலே வலிக்க போகும்போது கொஞ்சம் வந்து இதாக தான் இருந்துச்சு எதையும் சட்டுன்னு எடுக்க போகும்போது புளி அப்படியே பிசையும் போது எதையும் காய் மசாலா எல்லாம் செய்கிற தண்ணியில் பிணையும் போது அந்த கையில் பட்டு ரொம்ப காண்டதான் இருந்துச்சு அதாவது சின்ன காயமாக பெரிய காயமாக எதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அது வலிக்க தான் செய்யணும் இந்த நேரத்தில் நான் நினச்சிக்கிட்டேன் கடுகுலுந்து வெங்காயம் பச்சை மிளகா 3ஐயும் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டைக்கோசையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் எடுத்து போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ முட்டைக்கோசும் பக்கத்துலேயே வெந்துக்கிட்டு இருக்குது காலிஃப்ளவர் வந்து இந்த இப்படி வந்துருச்சு கலர் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோ கலர் மாதிரி வந்துருச்சு ஆனால் வேகிற ஸ்டேஜ் வந்துருச்சு அதோட நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் எடுத்து போட்டுட்டேன்
கூல் வாட்டரில் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலம், வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரு, இறால் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை மாதிரி பண்ணி இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி சேர்ந்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தேவைன்னா கறி மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக கறி மசாலாத்தூள் சேர்த்து உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம் காய வைக்கும் போது. அதனால் இந்த மசாலாவுக்கு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது தேங்காய் பேஸ்ட்டு தேவைன்னா சேர்த்துக்குங்க, தேங்காய் பாலோ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான புளியை ஊற போட்டு வச்சுருந்தேன். தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைப்பேன். பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு புளியும் கரைச்சி ஊற்றி பாபா மசாலா அப்புறம் வீட்டில் இருக்க மீன் மசாலா ரெண்டையும் சேர்த்துக்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா பாபா மசாலாலேயே 2 வகை இருக்குது விலை. இது வந்து நம்ம ராம்நாட்டில் வாங்கினது. இதோடைய ஓரத்தை பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து அங்கேருந்து கொடுத்து விட்டது. இது ஓரத்தை பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஆனால் அங்கேருந்தும் இந்த மஞ்சள் கலரில் வந்திருக்குது. ஏன் இப்படி 2 கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஒருவேளை இங்கே இருக்குது அப்படியே அங்கே இருக்குது அப்படியா என்னன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம வீட்டு மசாலா தூளையும் இப்போ சேர்த்தாச்சு. எனக்கு வந்து உரப்பாக சாப்பிட்றது இப்போ முடியாதனால கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம பாபா மசாலா தூளில் சேர்த்தோம்னா கொஞ்சம் ரெட் கலரில் அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக. அதனால சேர்த்துக்கிருவேன். நான் எப்போவுமே 1 கிலோ மசாலா தூள் ஆட்டினேன்னா அதில் 1/4 கிலோ பாபா மசாலா தூளை வாங்கி கலந்து வச்சுருவேன். இந்த கலந்து வைக்கலை, அப்பப்போ எடுத்து சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் வெந்தயம், பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா முருகுனதுக்கப்புறமா மசாலா கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை தூக்கி சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து நல்லா கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் சேர்த்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். எனக்கு மாங்காய் போட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மாங்காய் போட்ட குழம்பே பிடிக்காது. அப்படியே கொஞ்சமாக புளியை ஊற்றி மாங்காவை சேர்த்து வச்சிடுறது, அந்த புளிப்பு அதில் சேர்த்துன்னு சொல்லிட்டு. இது வந்து வாழை மீன் போட்டு கும்பலா மீன் மண்டை மட்டும் போட்டிருக்கேன். மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. குழம்பு ரொம்ப சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. மாங்காய் போட்டாலே சொல்ல வேணாம், குழம்பு 10 ஊருக்கு மணக்கும் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு மாங்காய் போட்ட குழம்பு பிடிக்குமா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாம் பண்ணி சாப்பிட ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் அந்த சாப்பாடு பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புனால ரொம்ப யாருக்கு பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும் மீன் குழம்புனா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு வந்து சின்னத்தை வந்துட்டாங்க. கரண்ட்டு கொஞ்சம் நம்ம வீட்டில் சுவிட்ச் போர்டு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து காத்தாடி பார்த்திங்கன்னா 1க்கு 3 காத்தாடி ஓடுது. ஆனாலும் ஹாலில் இருக்க முடியல, சரியான வெக்கையாக இருக்குது. அதனால் சரி கொஞ்சம் காத்தாடி ஃபேன் வந்து கீழே இறக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 இன்ச்சுக்கு ரேட் இருக்கும்ல, அது வாங்கி அதை போடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் ஓல்டு சுவிட்ச் போர்டு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம்னு சொல்லியாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு சுவிட்ச் போர்டு வைக்க சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த சுவிட்ச் போர்டில் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா, ரெகுலேட்டர்னால் நம்ம காத்தாடிக்கு ஸ்பீடு வைப்போம்ல, அது பார்த்திங்கன்னா அப்போ உள்ளது. எனக்கு கல்யாணத்தப்போ வாங்கின இதுதான் இன்னும் இருந்துச்சு. மற்றபடி ஹால், ரூமு, கடைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்போ உள்ள ரெகுலேட்டர் வச்சாச்சு. இது பழசு, சுவிட்ச் போர்டே அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் சுவிட்சையும் போட்டால் லைட்டு எரிய மாட்டேங்குது, டக்கு டக்குன்னு போயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அடைச்சினத்தை வந்திருக்காக. இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இப்போ புது சுவிட்ச் போர்டு வைக்க போகிறாங்க. வெயில் நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த காற்றோட அருமை இந்த மாதிரி இதெல்லாம் புரியும். காற்று இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியலை. ரொம்ப வீடு ரொம்ப வெக்கையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பெல்ட் போட்டிருக்கனால ரொம்ப இருக்கவும் முடியலை. வீட்டில் ரொம்ப இதாக இருக்குது. நான் பொதுவாக தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. சரி நைட்டுக்கு நம்ம வந்து வீட்டில் காற்று வேணும்னு சொல்லிட்டு காத்தாடியே கொஞ்சம் சரியாகும்னு சொல்லிட்டு புதுசாக எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஏசி வச்சிடலாம், 1 நிமிஷம் தான் ஏசி வைக்கிறதுக்கு. ஆனால் ஏசி இருந்து என்ன செய்ய, ஏசியை ஆஃப் பண்ண 5 நிமிஷத்துலேயே வீடு ஃபுல்லாக வெக்கையாக மாதிரி கரண்ட் போயிடுச்சுன்னா, இப்போ இருக்க வெக்க காத்தாடி அமர்த்திட்டாலே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஏசி அமர்த்திட்டா இருக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் பையனுக்கு வந்து ஒத்துக்கிறாது, இழப்பு வந்துடும். எனக்கும் அவ்வளோக்கா ஒத்துக்கிறாது. அதனால் நாங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் ஃபேன் எத்தனையாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு 3 ஃபேன் இருக்குது. அப்படியும் இருக்க முடியலை வீட்டில். உங்களுக்கெலாம் எப்படி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதான் எங்கள் வீட்டு ஹால். இப்போ வந்து நல்லா ஃபேனை கீழே நல்லா இறக்கியாச்சு. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 7:30க்கு எடுத்தது. 6:30 7:30 தெரியல. என்னுடைய பொண்ணு, சிஸ்டர் பொண்ணு 2 பேரும் ஹாக்கி மேட்ச்சுக்கு வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்கூலில். அவங்க கிளம்பிட்டாங்க.
நான் வந்து மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம். பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டா, பையன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். சரி நேரத்தோடு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஹஸ்பண்ட் கேட்ரிங் போயிட்டாங்க, எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தால்ச்சா போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வீட்டில் வாழைக்காய் போட்டுருந்துச்சு. 2 பக்கம் வாழை மரத்தில் போட்டிருக்கு. ஆனால் அந்த பக்கம் உள்ள வாழை மரத்தில் பார்த்தீங்க இந்த சைடு போக முடியாமல் குழவி கூடு கட்டியிருக்கு செங்கலவி. அதனால் அந்த பக்கம் போகாமல் இந்த மரத்தில் கொஞ்சம் சின்ன வாழைக்காய் தான், சரி பரவாயில்லன்னு பறிச்சிட்டு வந்துட்டேன். சிக்கனை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சிக்கன் 65 பண்ணுறதுக்கு எடுத்து மசாலாவை போட்டு வச்சுட்டு பிரியாணி பண்ணுறதுக்காக இந்த யூனிட்டி பிரியாணி ரைஸ் 2 கப்பு எடுத்து தண்ணி சேர்த்து வச்சுட்டேன். பக்கத்துலேயே தால்ச்சாவும் போட்டாச்சு. இப்போ வந்து பிரியாணிக்காக காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்து பட்டை கிராம்பு அடித்ததுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் தான் மெயினாக இதில் நல்லா வதங்கினேன். நான் வந்து சிக்மார்க் சிக்கன் பொடி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து காய்கறியும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, அவரை 3 சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரையாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பட்டாணி வகை சேர்ப்பேன். பட்டர் பீன்ஸ் இல்லை, எப்போ அதான் சேர்ப்பேன். அது இல்லாதனால பச்சை பட்டாணி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெடிமேட் பேக் தான் இது, அதான் வாங்கி இப்போ நான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். இதையும் எடுத்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரெட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் வந்து இப்போ நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து முட்டை சேர்த்துருக்கிறேன். மஞ்சக்கரு கொஞ்சம், வெள்ளைக்கரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எப்போவும் மஞ்சக்கரு மட்டும் சேர்ப்பேன். இப்போ ரெண்டையும் கலந்து சேர்த்துக்கிறது. சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி மூடி வச்சிடலாம். நம்ம பொரிக்க போகும்போது மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மூடி வச்சாச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவேன். நான் எப்போவும் சிக்கனை பொரித்து சேர்த்துக்குவேன், இல்லைன்னா எப்போவாவது தான் சும்மா சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து டைம் இல்லை பொரித்து மறுபடியும் சேர்க்குறதுக்கு, அதனால் வந்து பிரியாணிக்குள்ளே சும்மா சேர்த்துட்டேன். பொரிக்கிறதுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணுறதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். 1 கிலோ வாங்கியிருந்தோம். 1/2 கிலோ அளவுக்குள்ளே தான் பிரியாணியில் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு தால்ச்சாக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு. கோல்டு லைஃப் கம்பெனி இந்த முந்திரி பருப்பு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். பருப்பும் நல்லா இருக்குது. நல்லா 2 பேக் பண்ணியிருக்காங்க கவரு, வீணாக போக மாட்டேங்குது சீக்கிரம், நல்லா இருக்குது. 100 கிராம் பேக்கெட் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். முந்திரி கிஸ்மிஸ் பழம் 2ஐயும் சேர்த்துக்குங்க. நான் எப்போவும் வந்து பட்டை கிராம்பு போட்டதோடய சேர்த்து போட்டுருவேன். இந்த இடம் மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்க்கவும் நான் மறந்துட்டேன், லாஸ்ட்டாக தான் நெய் சேர்த்தேன். முன்னாடியே சொல்லிக்கவும் சொல்லிட்டேன். ஈகிள் பிரியாணி பொடி தான் நான் போட்டு எப்பவும் வந்து பிரியாணி போடுவேன். கொஞ்சமாக உரப்புக்காக ஆச்சி பிரியாணி பொடியில் கொஞ்சம் சேர்த்துக்கிருவேன். சாம்பார் வைக்கிறனால ஈகிள் சாம்பார் பொடி, ஆச்சி சாம்பார் பொடி 2ம் கலந்துக்கிருவேன். பிரியாணியை நான் அப்படி தான் சேர்த்துக்கிருவேன். இப்போ வந்து நம்ம ரைஸு களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்குறோம். அதை எடுத்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து பிரியாணிக்குள்ளே தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி கொதித்து அலறிடக்கூடாது. சூடு ஏறினதுமே நம்ம வந்து இந்த ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம வந்து பிரியாணிக்கு மட்டும் இப்படி ஃபில்ட்ருலாம் பண்ணி எடுத்து இதை சேர்க்கணும், சும்மாவே சேர்க்கக்கூடாதான்னு பார்த்தா என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து இது அளவு தண்ணி தான் வைப்போம். இப்போ 1.5 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து 2.25 கப் வந்து பிரியாணிக்கு இருந்து தண்ணி சேர்த்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டாமல் அதை அப்படியே நம்ம சேர்த்துட்டோம்னா தண்ணி வந்து கணக்கெல்லாம் போயிடும், சோறு குழஞ்சி போயிடும், டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் அப்படி குழஞ்ச சாப்பாடு கொஞ்சம் நேரம் செஞ்சாலும் அது கொஞ்சம் இதாகிடும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி அளவு இல்லாமல் நம்ம போட்டுட்டோம்னா ரொம்ப களி மாதிரி போயிடும், அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் எப்போவுமே பிரியாணிக்கு மட்டும் அளவான தண்ணியில் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் அதிகமாக இருக்கும். லன்ச் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ஈவினிங் போல் சரி நாளைக்கு தோசைக்கு மாவு ஊற போட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு 5:30க்கு தான் ஊற வச்சேன். வெந்தயம், தினை அரிசி, அப்புறம் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுட்டேன். ஆட்டலான்னு போகும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு, அதனால் ஒரு மிக்ஸி ஆட்டினதோடு தூக்கி வச்சுட்டேன். மார்னிங் நேரத்தோடு எழுந்திரிச்சு ஆட்டி அது மாவு எல்லாத்தையும் பிணைஞ்சி வச்சாச்சு. ஒரு 9:30 போல் சுடுறதுக்கு தோசை மாவு நல்லா புளிச்சு வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கனால ரொம்ப அதிகமாக தடுமலாக இருக்குது. ஹார்லிக்ஸ் பாலில் போட்டு குடித்தா சளி இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் வேணான்னு சொல்லிட்டு பூஸ்ட் போட்டு தந்தாங்க. அம்மா வாங்கி குடித்தாச்சு. எனக்கு இன்னும் பொழுது இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சு? என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ வேல்யூவானது சேனலுக்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.